இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் காய்கறிக்கு அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வதங்கினா போதும். இன்றைக்கி 1/2 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் இதுவரை வெந்தது போதும். இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கார்லிக் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதில் இன்னும் கூட தண்ணியாக இருக்குது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிண்டிக்கிறேன். இப்போது ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்கணுன்னா தேங்காய் பூ கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். நைட் டைம்னால நான் இப்போ தேங்காய் பூ சேர்க்கலை. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.